வணக்கம், நான் விவேக் பேசுகிறேன். ஆக்சுவலாக பசுமை கலாம்ன்ற திட்டத்துக்கு பேர் பசுமை கலாம்னு வச்சது நான். ஆனால் பேர் வச்சியே நாய்க்குட்டிக்கு சோறு வச்சியான்னு ஒரு ஜோக்கு உண்டு. அது மாதிரி இது பேர் வச்சு தான் நான். ஆனால் இந்த திட்டத்துக்கு சோறுன்னா அது அப்துல் கலாம் ஐயா தான். அவரை தற்செயலாக சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது மரங்கள் நடப்பட வேண்டியதின் அவசியத்தை படங்களில் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரிங்கய்யா, கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நீங்களே கொஞ்சம் மரம் நடக்கூடாது அப்படின்னு கேட்டார். நான் என்னங்கய்யா எப்படியா போய் மரம் நடுறதுன்னு, நீங்கள் நினச்சா நடலாம், நான் ஒருத்தன் போய் எப்படி நட முடியும்? இல்லை, நீங்கள் நினச்சிங்கனாக்கா நிறைய பேர் உங்களுக்கு உதவிக்கு வருவாங்க, நீங்கள் ஆரம்பிங்க, உங்களுக்கு எப்படி சப்போர்ட் கிடைக்குது பாருங்கன்னாரு. அதே மாதிரி ஆரம்பித்தேன். பசுமை கலாம்னு பேர் வச்சு முதல்ல நானும் என்னுடைய நட்பணி மன்றங்களும் மட்டும்தான் இதில் இருந்தோம். அப்புறம் எக்ஸ்னோரா அதில் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய சமூக நல அமைப்புகள் இதை பற்றி பேப்பரில் ப்ரெஸ்லையும் ரொம்ப நல்லா இதை பற்றி எழுத ஆரம்பித்தாங்க. அப்போது பத்திரிகைகளுடைய செய்திகளுடைய எதிரொலியாக நிறைய பேர் இதில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்தா தமிழ்நாடு முழுக்க திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்டது நட்பணி மன்றத்தால். அதுக்கப்புறம் பார்த்தா கோயம்புத்தூர், அப்புறம் சென்னை புறநகர், சென்னையிலே கொஞ்சம் இடங்கள், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போய் மீண்டும் சேலம், அப்புறம் கடலூர், அப்புறம் மீண்டும் திருச்சி, இப்படி இது போய் பார்த்தா கிட்டத்தட்ட இது வரைக்கும் இது அண்ணாமலை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம்னு ஏகப்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் நான் 7.25 7.25 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு முடிச்சிருக்கேன் இந்த 4 மாதத்தில். எனக்கு டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. எளிதாக அந்த 10 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுறலான்ற நம்பிக்கை இருக்குது. 10 லட்சம் மரக்கன்றுகள் அப்படின்றதான் என்னுடைய டார்கெட், இலக்கு. அதில் 7.25 லட்சம் இப்போ முடிச்சிட்டேன். இன்னும் 2.25 லட்சம் நான் முடிக்கணும். அதுக்கும் நிறைய பேருடைய ஆதரவும் அன்பும் இருக்குது. நிறைய பேர் நிறைய இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு தான் போக முடியல. அதையும் போனால் நான் 10 லட்சம் கிராஸ் பண்ணி 11, 12 கூட போகலாம். இருந்தால் கூட 10 லட்சமாவது மரக்கன்ற அப்துல் கலாம் ஐயா கடலூரில் ஜனவரி 26 டேட் கேட்டிருக்கேன். கொடுத்தாருனாக்க ஜனவரி 26 அப்துல் கலாம் அவர்கள் அந்த 10 லட்சமாவது மரக்கன்ற கடலூர் பக்கத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தில் நட்டுத்தர்றதுக்கு ஒத்துட்ருக்காரு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. எல்லா மக்களும் இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. 500 படங்கள் 600 படங்கள் நடித்த போது கிடைத்த வரவேற்பை கூட இந்த ஒரு திட்டத்தை நான் கையில் எடுத்ததுனால பொதுமக்கள் என்னை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பத்திரிகைகளும் நேசிக்கின்றன. இது போன்ற ஊடகங்களும் என்னை நேசித்து இந்த மாதிரி விஷயத்தை பேட்டி எடுக்கிறாங்க. நல்ல எண்ணங்கள் தான் பெரிய செயல்களாக மாறுது. அதுவும் ஒரு அடி தான், எவ்வளோ பெரிய பயணமும் ஒரு முதல் அடியில் தான் ஆரம்பிக்குதுன்ற மாதிரி பெரியவர்களுடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கின்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய எண்ணம், கனவு என் போன்றவர்கள் மூலமாக நிறைவேறுகிறது, அவ்வளோதான். மரம் நடுவதால் ஏற்படும் பலனை கூட மரம் இருந்த மரத்தை வெட்டினதுனாலையும் மரங்கள் நடாததாலையும் ஏற்பட்ட தீமைகளை பற்றி சொல்லணும். இன்றைக்கி உலகமே குளோபல் வார்மிங்கிற ஒரு கொடிய அரக்கன்கிட்ட சிக்கி மாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது. இன்றைக்கி முந்தி மாதிரி இன்றைக்கி நதிகள் ஓடுதா? முந்தி மாதிரி கடல் ஏன் இப்போ உள்ளே வருது? மலைகள் ஏன் உருகுது? முந்தி மாதிரி இல்லாமல் அடிக்கடி ஏன் இப்போ நிலதிர்ச்சி வருது? எரிமலைகள் வருது. ஜப்பான்ற ஒரு குட்டி தீவு உலகத்துக்கே உழைப்புக்கு முன்மாதிரியாக இருக்குது. ஆனால் அந்த மக்கள் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? சுனாமி ஏன் வருது? எரிமலை ஏன் வெடிக்குது? பூமி ஏன் அதிருது? 3 அட் அ டைமில் ஏன் வருது? ஆக மனுஷன் மழை இல்லாதனால் நிலத்தடி நீர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆக மனுஷன் என்ன பண்ணான்? முந்தியெல்லாம் இருக்கிற நீர்நிலைகள்லேருந்து நீரை எடுத்து யூஸ் பண்ணான். குளம் இருந்தது, ஆறு ஓடியது, குளங்கள் இருந்தது, அதுவே அவனுக்கு கிணறுகள் வெட்டப்பட்டது. அதுலேருந்து இப்போ அதெல்லாம் தாண்டிடுச்சு. வருஷம் பூமி தாய்க்கு கீழே இருக்க தண்ணி இருக்கே, நிலத்தடி நீர் மீட்டராக குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆக என்ன பண்ணுறான்? முதல்ல 20 அடி போட்டான் போரு, இப்போ 80 அடி. இப்போ சப்மர்சிபிள் மோட்டார்லாம் கண்டுபிடிச்சிட்டான். விட்டு இறக்குறானுங்க உள்ள 100 அடி 120 அடின்னு பூமியை சும்மா குண்டூசி குத்துற ஸ்டாண்டு மாதிரி ஆக்கிட்டான். எங்கே பார்த்தாலும் ஓட்டையை போட்டு உள்ளே இருக்க தண்ணியை உறிஞ்சி எடுத்து அடுக்குமாடி கட்டடங்கள், விவசாய நிலங்களை எல்லாம் கான்கிரீட் கட்டடமாக மாற்றி எல்லாம் கட்டடங்கள் ஆயிடுச்சு. அத்தனை மக்களுக்கு தண்ணி வேண்டியது இருக்குது. தண்ணி இல்லை, போடு உறிஞ்சி உள்ளே இருந்து. இப்படி பூமியின் நீர் ஆதாரம் அத்தனைத்தையும்
உறிஞ்ச 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 என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே என்ன ஆகும்? நீ வந்து தண்ணியும் சேரும் குழம்பும் பாறையும் பூமிக்கு நடுவில் இருந்ததுன்னா அதில் உள்ள தண்ணி அவ்வளவே நீ உறிஞ்சிட்டீங்கன்னா அந்த இடம் வந்து வேக்கண்ட் ஆகிடும். மேலே வந்து கட்டடங்களை கட்டி அமுக்குறீங்க. அதனால் என்ன ஆகுது? படுக்கைகள், நிலத்துக்கு அடியில் உள்ள பாறைகள் படுக்கைகள் வந்து விட்டுக்குது, தாங்க முடியல அதோட பாரத்தை. இப்போ என்ன ஆகும்? திடீர்னு இப்போ பூமி எதிர்ச்சி வருது, கடலுக்கடியில் பூமி எதிர்ச்சி வருது. இது எல்லாமே மனிதன் ஏற்படுத்தியது. மங்காத்தா அஜித் மாதிரி இன்னைக்கு வந்து பூமி தாய் என்ன சொல்கிறா, எவ்வளவு நாள் தான் நானும் நல்லவனாகவே நடிக்கிறதுனால, அது மாதிரி எவ்வளோ நாள் தான் நானும் பொறுமையாகவே இருக்கிறதுன்னு பூமி தாய் கேட்குறா. இப்போ நீ கெடுத்துட்ட. நீ வந்து ஃபேக்ட்ரி விடுற புகை, ஓசோன் போச்சு, காற்று சுத்தம் இல்லாமல் போச்சு, மழை இல்லாமல் போச்சு. இப்போ மரம் எதுக்கு மரம்? இப்போ மரம் நடுவதால் தான் மழை பெற முடியும். மழை வந்தால்தான் நிலத்தில் நீர் சேகரிக்கப்படும். நிலத்தில் நீர் சேகரிக்கப்பட்டால்தான் அது நாளைக்கு விவசாயத்திற்கு உதவும். விவசாயம் வளர்ந்தால்தான் ஒரு நாடு சுபிட்சிக்க முடியும். இன்னைக்கு வந்து உலகத்துக்கே நெல் அரிசியை உண்டாக்கி தர விவசாயி போய் ரேஷன் கடையில் நிற்கிறானே அரிசிக்கு, இதை விட என்ன கேவலம் வேணும்? இந்த ஒரு நிலைமையை யார் உருவாக்கினார்கள்? மக்கள் உருவாக்கினார்கள், மனிதன் உருவாக்கினான். அதனால தான் மீண்டும் இந்த பூமி தாயை குளிர்விக்கணும், சமாதானப்படுத்தணும், சாந்தப்படுத்தணும். மீண்டும் எல்லா நலன்களும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். அதுக்கு நிலத்துக்கு நீர் வேண்டும். அந்த நீர் மழையை தர்றது மரங்கள். அதனால தான் மரம் நடணும்னு சொல்கிறேன். ஆமாம், அடுத்து வர்ற படங்களில் வாய்ப்புக்கு, ஏன்னா இது வந்து ஊடகங்களில் பேசுகிறது எளிது. ஆனால் வந்து நீங்கள் சினிமாவில் வந்து சொல்லணும்னா அந்த சினிமா கதைக்கு பொருத்தமாக இருக்கணும் இல்லையா? அது சினிமா கதையில் பொருத்தமாக வந்தால் தானே சொல்ல முடியும். ஏதோ ஒரு கதையில் போய் திடீர்னு போய் இடையில வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில திடீர்னு வந்து ஏங்க மரம் நடுங்க மறந்துடாதீங்கன்னா பொருத்தம் இல்லாமல் இருக்கும். ஆக பொருத்தமாக அமைந்தால் நிச்சயமாக சினிமாவை இதை சொல்ல முயற்சி. இது தாமதமாக கிடைத்த விருதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாலச்சந்தர் சார் பண்ணாத சாதனைகளா? தமிழ் திரையுலகில் பாலச்சந்தர் சாருக்கும் ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு. தமிழ் படத்தை ஹிந்திக்கு எடுத்து சென்றவர்கள், வட இந்தியாவுக்கு எடுத்து சென்றவர்கள்னா முதல்ல ஸ்ரீதர், அடுத்தப்பில் பாலச்சந்தர் சார் தான். நிறைய சமுதாய சம்பந்தப்பட்ட, மிடில் கிளாஸ் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளையும் அவருடைய படங்களை அலசி இருக்குது. பல மிகப்பெரிய கலைஞர்களை உருவாக்கி தந்திருக்கிறார். தமிழ் சினிமாவுக்கு புதிய பாதைகளை போட்டு கொடுத்துருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான் அவர் வந்து நாடக உலகிலும் சரி, சினிமா உலகிலும் சரி, சின்ன திரையிலும் சரி பல பல புதுமைகளை செய்தவர். இந்திய திரையுலகத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் நம்முடைய பாலச்சந்தர் சார். அவருக்கு வந்து திரைப்பட உலகின் மிக உயர்ந்த விருதான தாதா சாஹிப் பால்கே விருது கிடைத்ததில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு அவர் வாழ்த்துலாம் சொல்ல முடியாதவருக்கு, அவர் தான் என்னை கண்டுபிடிச்சி வெளியே விட்டார். அதனால் என்னுடைய அது கிடைத்ததுக்கு இறைவனுக்கும் இந்திய அரசுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எத்தனையை சொல்கிறது, எத்தனையை விடுறது? 500 படம் நடிச்சிருக்கேன். அதில் மக்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிச்சது தான், அவ்வளோதான். நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது ரன்னிங் ரேஸில் போகிறவன் இளநீ கொடுக்குறாங்களே, குளுக்கோஸ் கொடுக்குறாங்களேன்னு நின்றுட்டான்னா அவன் எங்கே அதுக்கப்புறம் ஓடுறது? அதை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எதையுமே ஓவர் டோஸ் கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன ப்ரீச்சரா, மத போதகரா, இல்லை கணக்கு வாத்தியாரா? அதெல்லாம் கிடையாது. இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. இந்த என்டர்டைன்மெண்ட் மீடியாவில் உள்ள வரும்போது ஏதாவது முடிஞ்சால் 2 வார்த்தை சொல்ல வேண்டியதான், அவ்வளோதான். பட்டு கருத்து சொல்வதற்காகவே படங்கள்னா நான் ப்ரொடியூசர் யாரோ ஒருத்தர், ஹீரோ யாரோ ஒருத்தர், கதை ஏதோ ஒன்று, இதில் நான் உள்ளே வந்துக்கிட்டு நான் கருத்து சொல்வேன்னு அடம்பிடிக்கக்கூடாது இல்லையா? நானே எழுதி நானே டைரக்ட் பண்ண வேணால் அதெல்லாம் சொல்லலாம். மற்ற படங்களில் வாய்ப்பு கிடைக்கும்போது சில நல்ல விஷயங்களை சொல்கிறோம். ரெண்டாவது, சொல்வதற்கு விஷயம் இருந்தால் தானே சொல்ல முடியும். எதையாவது கருத்து சொல்லியே ஆகணும்னு கட்டாயமா என்ன? கிடையாது. யாராவது கேஸாக போட போகிறாங்க எம்எல்ஏ இல்லையே? கேளிக்கை வரின்னு தான் பேர். கருத்து வரி நான் விதிக்கிறாங்க சினிமாவுக்கு, கேளிக்கை வரி. ஸோ கேளிக்கை தான் மெயின். இதில் அதில் சந்தர்ப்பம் கிடைத்தால், வாய்ப்பு கிடைத்தால் சில நல்ல விஷயங்களை சொல்கிறேன், அவ்வளோதான். இலக்கியத்தில் இரட்டை அர்த்த வாசனம் இல்லையா? இலக்கியத்தில் செக்ஸ் இல்லையா? திருக்குறளில் 3ஆம் பால்னு தனியாக வச்சு எழுதியிருக்காரு. அது இதுக்கு இந்த கதையெல்லாம் இங்கே சொல்லாதீங்க. அதாவது ஆடியன்ஸுங்கிறவங்க எல்லாம் கலந்து உள்ள வராங்க. எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வந்து உட்காடுறாங்க தேட்டரில். படித்தவனும் வர்றான், படிக்காதவனும் வரான். வாழ்க்கையும் உயர்ந்த ஞானி போல சிந்திக்கிறவனும் உள்ளே வர்றான், நார்மலாக வண்டி இழுக்கிறவனும் உள்ளே வர்றான்.
ஆக எல்லாமனுக்கும் சேர்த்து ஒருத்தன் படம் எடுத்து பணம் போட்டு பணம் எடுக்கிறானே அவனை தலையில் துண்டு போட்டு போக சொல்கிறதா? அப்போ எல்லா மக்களுக்கும் தேவையான விஷயங்களை படங்கள் மூலமாக சொல்லி தான் ஆகணும். அப்போ அதையும் சொல்லுவோம் இதையும் சொல்லுவோம். நீ எடுத்துக்கொள்வதில் இருக்கிறது. நீ நம்ம நிருபர் கேட்ட மாதிரி நீ ஏன் அதை நோக்கியே போகிற? நல்ல விஷயத்துக்கு வா. எத்தனை படத்தில் அப்துல் கலாம் பற்றி சொல்லியிருக்கிறேன், அதை எடுத்துக்கோ. அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம யாருங்க நிர்ணயிக்கிறதுக்கு? சினிமாவை நாமளா கண்டுபிடிச்சோம்? கேமரா நானா கண்டுபிடிச்சேன்? இது சயின்ஸ். யாரோ ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சான். கேமராவையும் சினிமா ஃபில்ம் எல்லாம் கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்கு. இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் போக போகுது. நாம் யார் இதனுடைய தரத்தை ஒப்பீடு செய்வதற்கு, இதை சிந்திச்சு பார்ப்பதற்கு? அந்த காலத்து மக்களுக்கு அந்த காலத்து டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு ஏற்ற மாதிரி படம் கொடுத்தாங்க. இந்த காலத்துக்கு மக்களுக்கு இந்த காலத்து ரசனைக்கு ஏற்ற மாதிரி இந்த காலத்து டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோதான். இதில் இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்வதற்கு நான் யார்? மக்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும்.